Hi guys, a very good afternoon, a very good evening. So உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு செஷன் போட்டிருக்கோம். என்னன்னா அடுத்து நமக்கு ஈஸி இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு February 18th அன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஈஸி இங்கிலீஷ் பேட்ச் பார்த்தீங்கன்னா யாருக்காக மெயினாக இந்த பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ், யாரெல்லாம் இங்கிலீஷ் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோ வராது மேம், நான் வந்து ட்ரையே பண்ணதில்லை, எனக்கு வந்து இப்போ எழுதுனாலே எனக்கு கான்செப்ட்லாம் புரியுது, ரூல்லாம் ஞாபகம் இருக்குது, ஆனால் வந்து நான் சின்ன வயசில் படித்ததில்லை, அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் டச்சே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கேர்ட் ஆஃப் கிராமர்னாலே எனக்கு வராது மேம், கிராமரை பார்த்தாலே நான் பயந்து ஓடிடுவேன், எனக்கும் கிராமருக்கும் சின்ன வயசுலேருந்தே செட் ஆகாது, இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கும் எனக்கும் செட்டே ஆனதே கிடையாது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும், பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும், ஈவன் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, எஸ்ஐ, சிடெட், டிஎன்டெட் எல்லாத்துலேயுமே நமக்கு கிராமர்ன்றது இருக்கும். அது இல்லாமல் நம்மளுடைய செபியாக இருக்கட்டும், ஆர்பிஐயாக இருக்கட்டும், இசிஜிசியாக இருக்கட்டும், இஎஸ்ஐசியாக இருக்கட்டும், ஸோ இதில் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நமக்கு என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேட்ச் இந்த ஒரே பேட்ச், ஓகேங்களா? சரி, ஸோ இதுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் எனக்கு லேர்ன் பண்ணால் போதும், நான் ஆப்டி இதெல்லாம் சூப்பராக எடுக்கிறேன். இப்போ பேங்கிங் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது, ஆப்டியில் ஃபுல் மார்க் வாங்குகிறேன், ரீசனிங்கில் ஃபுல் மார்க் வாங்குகிறேன், இங்கிலீஷில் நான் மினிமம் கட் ஆஃப் கூட நான் கிளியர் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருப்பீங்களே. இங்கிலீஷ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாலே என்னோடய வாழ்க்கை இன்னும் பெட்டர் ஆகும், என்னோடய ரேங்க் நல்லா ஆகும், எனக்கு மார்க் நல்லா வரும், எனக்கு ரிசல்ட் டக்குன்னு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பேட்ச் சூட்டபுளாக இருக்கும், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்ஸு ரொம்ப ரொம்ப பேசிக்கில் இருந்து, சரிங்களா? இப்போது என்ன சொல்லலாம், சென்டென்ஸ்னால் என்னது, வார்த்தைனா என்னது, வேர்டுனா என்னது, சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணும், சப்ஜெக்ட்னா என்னது, வேர்புனா என்னது, ஆப்ஜெக்ட்னா என்னதுன்னு அவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துலேருந்து, சரிங்களா? பேசிக்லேருந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லலாம் லேர்ன் பண்ணியிருப்போம்ல, அந்த விஷயத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ரொம்பவே பேசிக்லேருந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். மேம் இது வரைக்கும் நான் தமிழ் மீடியம் தான் ஸ்கூல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், காலேஜுக்கு வந்து தான் இங்கிலீஷ் பார்த்தேன், பட் காலேஜ்லேயும் பெருசாக படித்ததே கிடையாது, ஆனால் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வந்தபோது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குன்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கிலீஷ்ன்றது மேஜர் ரோலாக இருக்குது மேம், நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் பதற மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஒகேபுலரிஸ், நம்மளுடைய எஸ்எஸ்சி பேங்கிங் என்ன மாதிரி ஆன ஒகேபுலரிஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ டைரக்ட் கொஷின்ஸ் இருக்கும், சினானிம் என்ன, ஆன்டனிம் என்ன, ஸ்பெல் செக்கு, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, எந்த ஆப்ஷனில் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது, எந்த ஆப்ஷனில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, அல்லது வேறு என்ன சொல்லலாம், இந்த மாதிரி நமக்கு எஸ்எஸ்சியில் கேட்பாங்க. இதுவே பேங்கிங்கில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை எந்த சென்டென்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த சென்டென்ஸில் தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வார்த்தையோட மீனிங் எங்கே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வார்த்தையோட மீனிங்கை ஆப்போசிட் மீனிங்கை எங்கே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி மல்டிபிள் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணுவோம், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எரர் டிடெக்ஷன், ஒரு சென்டென்ஸை பார்த்துட்டோன்னா இங்கே என்ன தப்பாக இருக்குது, அதுக்கு பதிலாக என்ன வரணும் அப்படின்றத நம்ம கேள்வியாக கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பர்ட் லெவலில் லேர்ன் பண்ணுவோம். அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும், அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்த உடனே மேம் எஸ்எஸ்சிலலாம் ஓகே, பேங்கிங்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, அது 1க்கு 4 வாட்டி வாசிச்சாலே புரியாது, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். எப்படி அதை ஈஸியாக்குறதுன்றதை நம்ம கவர் பண்ணுவோம். ஸ்போக்கனை விட எழுதும் போது, சரிங்களா, நமக்கு வந்து எஸ்ஸே ரைட்டிங் இருக்கும், டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், அது எல்லாமே நமக்கு இங்கிலீஷில் என்னது லெட்டர் ரைட்டிங் இருக்கும், ரிப்போர்ட் ரைட்டிங் இருக்கும், இதெல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா கவர் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, ஸோ ஏன் இதை 0 to ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நாலேஜுமே இல்லைனா கூட உங்களுக்கு இந்த பேட்ச் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், கான்செப்டை பில்ட் பண்ணுறதுனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். இப்போ நான் எப்படி பேசுகிறேனோ அப்படி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயும் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நான் சொல்லிக் கொடுக்குறது மண்டையில் ஏற்றிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் அதிகமாகும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்டும், சரிங்களா? அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், 0 to ஹீரோன்னு சொல்கிறோம். ஸோ பேட்சுடைய ஹைலைட்ஸ் என்னென்னா இது இங்கிலீஷ் ஒன்லி பேட்ச், சரிங்களா? இங்கிலீஷ்க்கு மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ச். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
ஓகே. ஸோ இங்கிலீஷ்க்குன்னு மட்டுமே தனியாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ச்சு. ஸோ இந்த ஒரு பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டான அப்ரோச்சாக இருக்கும். ஸோ ரேண்டமாக நம்ம வந்து பிஹெச்டியோ எம்ஃபில்லோ படிக்க போகிறது கிடையாது. ஸோ நமக்கு இருக்கக்கூடியது எல்லாமே தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நம்மளுடைய எக்ஸாமில் சரிங்களா, நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ, என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்களோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபோக்கஸாகவே எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அதனால அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஸோ எல்லாத்தையும்லாம் நம்ம உட்காந்து கவர் பண்ண போகிறது கிடையாது. எக்ஸாமில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்களோ அதுதான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். ஸோ ஒரு செஷன் முடிச்சிடும். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு டென்ஸ் கிளாஸ் பார்க்குறோம் அல்லது வேர்பு கிளாஸ் பார்க்குறோன்னா பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங்கே அதுக்கான ஹோம் ஒர்க் நான் தனியாக கொடுத்துருவேன். இந்த கிளாஸில் இதெல்லாம் கொஷின்ஸ்ப்பா, இதெல்லாம் ஹோம் ஒர்க்ப்பா, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இது கரெக்டான ஆன்சர் என்னன்றதை எனக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா. ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ்ன்றது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டவுட் கிளாரிஃபிகேஷன். அதாவது நீங்கள் நடத்திட்டு இருக்கும்போது மேம் ஒரு நிமிஷம் நில்லுங்க மேம், எனக்கு இது புரியல, இது இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ளைண்டாக இருப்போம். சரிங்களா. அதே மாதிரி நம்மளோட எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே பேட்ச். தனித்தனியாக நீங்கள் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் இது தான். சரிங்களா. ஓகே. ஸோ ஈஸி இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 0 to ஹீரோ பேட்ச். நம்ம உங்களோட இங்கிலீஷை நீங்கள் என்னது பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ச்சு. நீங்கள் எக்ஸாம் என்னது உடனே கிராக் பண்ணலாம், ஈஸியாக கிராக் பண்ணலாம். நிறைய பேர் இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க எக்ஸாமுக்கு நிறைய ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ், ஓகேங்களா, ஸ்கோர் வந்து வேறு லெவலுக்கு அவங்களுக்கு இது அதிகமாகும். ஏன்னா யாருமே பார்க்காத ஒரு சப்ஜெக்ட்டு, யாருக்குமே புரியாத ஒரு சப்ஜெக்ட்டு, எல்லாருமே தப்பு வாங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் விட முன்னாடி போகலாமா? ஒரு 2 மார்க், ஓகேங்களா, எஸ்எஸ்சிலலாம் ஒரு கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா 2 மார்க்கு. ஸோ 2 மார்க்கில் 20,000 பேரை தாண்டி போக முடியும். அப்போ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ ஆப்டி வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவான், சம் போட்டு பார்த்து எழுதிடுவான். ரீசனிங் எல்லாருமே சம் போட்டு பார்த்து, இங்கிலீஷும் ஜிஎஸும் தான் படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போது அதில் ஜிஎஸ் வந்து எது வரும் எது கேட்பானே தெரியாது. எவ்வளோ படித்தாலும் நம்ம படித்தது கேட்பானான்னு தெரியாது. ஆனால் இங்கிலீஷ் நம்ம படித்த கான்செப்ட் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். ஸோ இதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஈஸி இங்கிலீஷ் பேட்சை இப்போவே என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா நமக்கு என்னது 18th February அன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். மத்தியானம் 11 to 12 நமக்கு இந்த பேட்ச் இருக்க போகுது. இப்போது ரைட் நோ பார்த்திங்கன்னா நம்ம Adda247 தமிழில் இங்கே பாருங்கள் 3 வேலிடிட்டி இருக்குது. அது இல்லாமல் நமக்கு 32% ஆஃபரும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃபரோட, அதாவது என்னென்னா வெறும் 850 ரூபாய்க்கு உங்களால் என்ன பண்ணிக்கலாம், 35 hours ஆஃப் லைவ் கிளாஸஸ் உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. உடனே நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா. யாரெல்லாம் இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணலையோ இந்த வீடியோக்கு இல்லையே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை எத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் என்னது நம்மளுடைய கிளாஸை, நம்மளுடைய பேட்சை ஜாயின் பண்ணிக்கோங்க. Feb 18லேருந்து ஆரம்பிக்குது. இப்போது ஆஃபர் இருக்குது. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸில் லைவில் பார்க்கலாம். பாய்.